ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழம்பு ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து வெஜிடேரியனில் ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த குழம்பை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பருப்பு உருண்டை குழம்பு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க அந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கடலைப்பருப்பை ஒரு 2-3 டைம் நல்லா வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 2.5 மணி நேரம் இதை நல்லா வந்து ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த பருப்பு நல்லா வந்து ஊறிச்சினா தான் நம்ம வந்து இந்த குழம்பே வந்து பண்ண முடியும். அதனால் ஒரு 2 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. பருப்பு நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா வந்து வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். ஊற வச்சுருக்கிற பருப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்து நல்லா கொரன்னு வந்து அரைச்சிக்க போகிறோம். தண்ணி எதுவும் வந்து சேர்த்தக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் வந்து அரைச்சிடக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு பருப்புன்னு ஓரளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து இதை தனியாக இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து அரைச்சிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து கொரன்னு வந்து அரைச்சாச்சு. தனியாக வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து பருப்பை வந்து விட்டுறலாம். அது வந்து கண்டிப்பாக தேவைப்படும், அதனால் அதை அங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு கூட ஒரு பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்க போகிறோம். ஸோ தண்ணி எதுவுமே வந்து சேர்த்தக்கூடாது, அப்படியே நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மீடியம் சைஸில் பால் மாதிரி நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா வந்து டைட்டாக இருக்கணும், இல்லைனா வந்து நம்ம குழம்புக்குள்ளே சேர்த்தும் போது அப்படியே வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா வந்து உருண்டையாக வந்து பால் மாதிரி நல்லா வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக வந்து பருப்பு விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் வந்து தனியாக வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் இது சேர்த்து நல்லா வந்து இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டை வந்து நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கணும். இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் வந்து நான் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸோ எண்ணெயிலேயே வந்து வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து வதங்கிருச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசால் வந்து சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் பொடி வந்து சேர்த்திக்கிறேன். அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாத்தூளும் வந்து நம்ம வந்து சேர்த்திக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சேர்த்திருக்கிற மசால் பொடியெலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும். அதனால் நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதோட தண்ணியும் வந்து இது கூட வந்து சேர்த்திக்க போகிறேன். ஸோ சேர்த்திட்டு அதையும் நல்லா வந்து கிளறி விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற புளி தண்ணி மசாலெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்தி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு. அந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் இன்னும் வந்து ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கங்காட்டி குழம்பு வந்து நல்லா கெட்டியாகும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து தாராளமாக வந்து சேர்த்திக்கலாம். குழம்ப மறுபடியும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்ப நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம். சரி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து ஆச்சு. குழம்பு நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு. ஸோ இப்போ நல்லா வந்து குழம்ப கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்கிற அந்த உருண்டையை வந்து ஒவ்வொன்றா வந்து சேர்த்திக்க போகிறோம். ஸோ இது சேர்த்தும் போதும் நம்ம வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒன்றா வந்து உடையாமல் தள்ளி தள்ளி இந்த மாதிரி வந்து சேர்த்திக்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா உடையஞ்சிராமல் அப்படியே வந்து பார்த்து வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இது வந்து சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வந்து கிளறி விடக்கூடாது. சரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சேர்த்தியாச்சு. அப்படியே லைட்டாக வந்து குழம்புக்குள்ளே வந்து டிப் ஆகிற மாதிரி நல்லா வந்து கரண்டியில் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து மூவ் பண்ணி மட்டும் விடுங்க. ஸோ ரொம்ப வந்து கலக்குனிங்கன்னா இது வந்து உடஞ்சிரும். அதனால் இந்தளவுக்கு லைட்டாக வந்து குழம்புக்குள்ளே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ மறுபடியும் இதை வந்து மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பருப்பு உள்ளே இருக்கிற பருப்பெல்லாம் நல்லா வந்து வேகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆச்சு. உள்ளே இருக்கிற உருண்டையெல்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு. குழம்பும் நல்லா வந்து திக்காயிடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.